ரவா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: ரவை, பீன்ஸ், கேரட், பட்டாணி, வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு. பாத்திரத்தில் தனியாக பீன்ஸ், கேரட், பட்டாணியை துளியோண்டு மஞ்சப்பொடியும் துளியோண்டு உப்பும் போட்டு வேக விடுங்கோ. இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. அது நல்லா காஞ்சப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு துளி மஞ்சப்பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரவையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடில் வெந்துட்டுருக்கிற கறிகாயோட 4 கப் தண்ணி இருக்கணும். டோட்டலாக 2 கப் தண்ணி வேக வைக்கிறதுக்கு விட்டோம். 2 கப் எக்ஸ்ட்ராவாக விட்டு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற காய்கறியோட கலவையை அதில் விடுங்கோ. நல்லா கிளறிட்டு மூடி வைங்கோ. ஒரு 2 தடவை நடுப்புற கிளறி விடுங்கோ. அதுக்கப்புறமா கடைசியாக அதில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறினா ஜோரான ரவா கிச்சடி தயார்.